2, 3. ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ சிங்கப்பூர்லேருந்து நம்ம மலேசியா கிளம்பியாச்சு. மலேசியா த்ரூ ரோட்வேஸ் தான் நம்ம போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தோம். அது வந்து ப்ரீமியம் சீட்டர் மாதிரியான ஒரு பஸ்ஸு. ஸோ சீட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மசாஜர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் சேர்த்து 5600 ருபீஸ் ஆச்சு. ட்ராவல் இன்சூரன்ஸோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு கிளம்புனா 1 o'clock கிட்டே நாங்கள் சிங்கப்பூரே போய் சேர்ந்துட்டோம். இவ்வளோ நேரம் போனதே தெரியல, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இமிக்ரேஷனுக்கு மலேசியா உள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறுத்துவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே தான். நம்மளோட இறங்கும் போதே நம்மளோட ஃபுல் லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் நம்ம கீழே இறங்கணும். ஒரு 20 minutes கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணிட்டு வரல அப்படின்னா நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் விட்டுட்டு கிளம்பிடும் பஸ்ஸு. பின்னாடி இன்னொரு பஸ் அதே கம்பெனியில் வந்துச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறி வர மாதிரி இருக்கும். ஸ்டாப்பில் பஸ்ஸு நிறைய நிற்கும் இந்த மாதிரி. ஸோ நம்மளோட பஸ் எதுன்னு கரெக்டாக பார்த்து நம்ம ஏறி போய் உட்காந்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட தான் லக்கேஜஸ் இருக்கும், அதனால் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம அடுத்த பஸ்ஸில் தான் பார்த்து வர மாதிரி இருக்கும் அந்த கம்பெனியில். ஸோ இது வந்து இமிக்ரேஷனுக்கு ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிக்கிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம பஸ்க்குள்ளே எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கணும். பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 minutes 15 minutes தான் நிறுத்துனாங்க லஞ்சுக்கும். இப்போ மாதிரியே அப்பயும் கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு வழியாக மலேசியாவும் வந்தாச்சு. வந்து இறங்கணுன்னே நம்ம வந்து ஹோட்டலுக்கு கேப் போட்டு போயாச்சு. இங்கே மலேசியாவில் மோஸ்ட்டாக கேப் தான் எல்லாமே. ஸோ கேப் போட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். மலேசியா போனேன். ரோடெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வரதாகட்டும், உள்ளுக்குள்ளே எல்லாமே பயங்கர பெருசு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் டிராஃபிக் மட்டும் கேப் அதிகங்கிறதுனால அதிகமாக இருந்துச்சு. தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லு, தாத்தா. ஓகே. Have many things you can like shawarma. Yeah. We don't eat shawarmas. Why? That's bad for health. Oh. Amme. 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 Amma. Happy birthday. அம்மா இங்க. அம்மா எங்கடா? ஆனா இங்க இருக்கனா? ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்களும் இந்த ஹோட்டல் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-star ஹோட்டல் மலேசியாவில். சிங்கப்பூர் கம்பேர் பண்ணும்போது மலேசியா வந்து ஹோட்டலும் சரி மற்ற எல்லாமே சரி ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு. சாண்டா கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். கீழேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டைனிங் செட்டப், இந்த ஏரியாலாம் ரொம்ப காமிங்காக இருந்துச்சு. அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயே ஒரு கெஃபே மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து 4 nights நாங்கள் 15K வந்து பே பண்ணியிருந்தோம். ஒர்த்தாக தான் இருந்துச்சு வித் பிரேக்ஃபாஸ்ட்டோடவே. ஒரு 4-star ஹோட்டலுக்கு நம்ம வந்து இவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிறது பரவாயில்லையாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே கீழெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரூம் கீஸ் வாங்கிட்டு நம்மளும் மேலே போயாச்சு. ஹாப்பி பர்த்டே மலேசியா புனை. பட் உன்னோட பர்த்டே இங்கே இல்லை, இங்கே இருந்தால் நமக்கு தேவையான ஐட்டம். புடுங்கு ஹாப்பி பர்த்டே. பர்த்டே ரூம் பார்த்தியா? உன் பர்த்டே இங்கே இல்லை சரியா? பர்த்டேக்கு வேற இறக்கியிருக்கோம். அயன் பண்றதுக்கு உனக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. அயன் பண்றதுக்கு ஏடே டெய்லி அயன் பண்ணிட்டு இருந்தீங்களா அங்க உட்காந்து? வீட்ல தான் நம்ம ஹையர் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே ஹையர் ஃப்ளோர்ஸ்லயே வந்திருக்கோம். பட் into 18th floor. ஸ்மோக் கல்ச்சர் இங்கே ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸ்மோக் ஸ்மெல்லாம் இல்லாத மாதிரி கொடுங்க அப்படிங்கிறதுனால இங்கே கொடுத்துருந்தாங்க ரூமு. நல்லா இருக்கு. கேஎல் டவர் தெரியுது, ஆனால் டவரோட டாப் தெரியல. இங்கே ஒரு பெட்ரோனஸ் வியூ. முன்னெல்லாம் எங்கே மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு எனக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ரெடி பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா, தம்பிக்கு எங்கே உட்காந்து சமைக்கிறது, அவனை எங்கே உட்கார வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஒரு குட்டி லாக்கர், ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, நம்மளோட டைனிங் ஏரியா. நல்லா இருக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தது. தங்குவோம். இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறியா டூரு? தம்பி வீட்டுக்கு இங்கே ஒரு இது இருக்குது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சைட் கபோர்ட்.
இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. மாடல் படுறா, சார்லஸ் கீத் மாடல் படுறா. துப்புக்கட்டி நுழுந்துட்டாரு மாடல். மாடல் இங்க இருந்த நமக்கு ட்வின் டவர்ஸ் தெரியுது. நமக்கு ஏத்த இடம். இந்த ஜாகர்ஸ் பேண்ட் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லெகின்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருந்து நம்ம இந்த ஜாகர்ஸ் வாங்கியிருந்தோம், பிளாக் ஜாகர்ஸ். ஸோ இங்கேருந்து ட்ராவல்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். எஸ் சைஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி தேவைப்படும். அதனால் இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. முட்டி வேறு பேர்ந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ குயின் பி, சூப்பராக இருக்குது. அவங்க பேஜ் வேணால் நான் கீழே டேக் பண்ணுறேன். வாஷ்ரூமையும் காமிச்சிட்றேன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நீட்டான ஒரு வாஷ்ரூம், சோப்ஸு, ஹேர் ட்ரையர். இது மட்டும் ஹேர் ட்ரையர் மட்டும் எடுத்துகிட்டே வரக்கூடாது. ஷவர் ஏரியா, பாத்ரூம் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீட்டா இருக்கு. வெஜிடபிள்ஸ் வதக்கி பையன், வெஜிடபிள்ஸ் வதக்கி பையன் அம்மா. நானா குட்டியே, அம்மா அப்பா காலையில இருந்து சாப்பிடல. குழந்தையோட போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கெட்டுவு அரிசி கஞ்சி பொடி கிடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். தம்பிக்கு கஞ்சி ரெடி பண்ணி ஊட்டினதுக்கு அப்புறமா எல்லாருமே ஃப்ளாட்டு, செம்ம டயர்டு, நல்லா படுத்து தூங்கிட்டோம். எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஷாப்பிங் போகலாம் ஒரு சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வெளியே கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியவே இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்வீஸும் கூட இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது. அங்கேருந்து கேப் போட்டு சென்ட்ரல் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது, பெர்ஜயா மால்னு சொல்லிட்டு. அங்கே தான் நிறையா வெரைட்டிஸ் இருக்கும், நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் அங்கே வந்துட்டோம். ப்ரைஸ் ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு 500,000 அந்த மாதிரி. குவாலிட்டியில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த சாட்டன் ஸ்கர்ட்லாம் வந்து 900 rupeesக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங்லாம் நல்லா முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்து நேரமே ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி அப்படி இப்படின்னு 1 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு எதுக்காக ட்ரிப்புக்கு வந்தோமோ முக்கியமான ஒரு பாட்டு தலைவரை பார்க்கணும். இப்போ சாமி கும்பிட்டுட்டு, வெயில் வேறு இன்றைக்கி கொளுத்து படிக்கட்டு ஏறி மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ராணாவோட பர்த்டே ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம். இன்றைக்கி வந்து இங்கே சாண்டா கிரான் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிடுவோம். நான் ஃபுல்லாக லக்கேஜஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. 1 டேக்கு சும்மா வெட்டியாக இங்கே தான் எல்லாம் இருக்கும்போது ரூமுக்கு லக்கேஜஸ் வந்து ரூம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து 2 கேரி பேக் மட்டும் எடுத்துகிட்டு, கேரி பேக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு போயிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து கொடுத்தோன்னே பார்த்துட்டு வரலாம். பட்டாணி சைடில் வந்து அதுவும் சீப் தான், அதுவும் சீப் தான். ஆனா ரொம்ப வந்து பிரிஃபீல்ட் தான் போவாங்க. பிரிஃபீல்டா? பிரிஃபீல்ட் எங்க இருக்கு? அது அந்த இது சைனா டவுன் பக்கத்துலயே இருக்குங்களா? இல்ல கிட்ட தான். பிரிஃபீல்ட் எல்லாம் இங்க தான், எல்லாம் இந்த வாசல்ல தான் இருக்கு கேரளா. இந்த சென்ட்ரல் மால்ங்கிறது அந்த பெர்ஜயா மால். வந்த தண்ணி பார்க்கலாம். நீங்க நேத்து போனேன் அங்க இதா சீப்பாலாம் இருக்குமா இல்ல இங்க இருக்குமான்னு கேக்குறேன். அது ஓகே தான், ஏன்னா முக்காச்சு இந்தியால ரொம்ப அங்கதான் போவாங்க. ஆனா ரொம்ப மெயின் வந்து பிரிஃபீல்ட் தான். பிரிஃபீல்ட் சிங்கப்பூர் அளவுக்கு இங்க வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றது இல்ல. சிங்கப்பூர் எல்லாம் வந்து பக்கம் எல்லாம் பக்கம். நீங்க எப்படி இறங்கணும்னா நடந்து போயிடலாம், இல்ல ட்ரெயின் எடுத்துடலாம். ட்ரெயின் எல்லாம் பக்கம் சிங்கப்பூர். சின்ன டவுன் தானே சிங்கப்பூர். அந்த கோல்மார் தான் போறோம், அது நல்லா இருக்கும். எங்கே போனாலும் இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் நிறையா பேசுவோம். ஸோ பேசிட்டு ஒரு வழியாக கோயில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. நாங்கள் கொண்டு வந்த அந்த லக்கேஜஸ் எல்லாமே இந்த பூப்பழம் வாங்கின தட்டு அந்த கடையிலேயே கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வர வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கு ஆனால் 100 rupees சார்ஜ் பண்ணாங்க.
நானும் என்ன கொஞ்சம் நேரமே வந்திருக்கலாம். சரி தம்பி தூங்கிட்டான். தம்பி குட்டி எங்க வந்திருக்கோம்? குட்டி முருகரை பார்க்க வந்திருக்கோம். ஏய் இதுக்கு தாண்டா வந்தோம். நான் தான் அங்க இருக்கேன். சாமி குட்டியா நல்ல அறிவு கொடு, நல்ல படிப்பு கொடு குட்டி பைய, நான் வேண்டிக்கோ சரியா? பட பிடிச்சிக்க சாமி. இவ்வளோ தூரம் வந்ததே இவரை பார்க்கறதுக்கு. நேருக்கு நேராக பார்த்த அந்த மொமெண்ட் நீங்களே பாருங்க. முருகரை பார்த்ததுலேருந்தே இந்த பாட்டு என் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் ஒரு டைம் தானே வரோம், எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டோம். 4 வாட்டி அண்ணா, 4 வாட்டி கேமரா சுத்தம், 4 வாட்டி டிஃப்ரெண்டாக போஸ்ட் பண்ணுங்க. தம்பிக்கு கிஸ் பண்ணிய மாதிரியா ஏதாவது? ஓகே 1 2 3 ஸ்டார்ட். என்னோட அவுட்புட் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். செகண்ட் போஸ், third post, fourth post. மற்ற மதியானத்தில் வந்ததுனால வெயில் கொஞ்சம் மண்டையை திறக்காம இருந்துச்சு. ஸோ நீங்கள்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock 9 o'clock நீங்கள் இருக்க மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா வெயில் இருக்காது, டக்குன்னு மேலே ஏறிடலாம். பட் ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு வெயில் இருக்காது அதிகமாக. நம்மளுக்கு வந்து அந்த கீழே வர வழி, அந்த முருகரோட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது மட்டும்தான் வெயில் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்டீப்பு. இங்கே மங்கீஸ்லாம் நிறையா இருந்துச்சு, பட் எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ணல. இந்த பிடிங்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு உட்காந்துருந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திங்கன்னா கூட அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதனால் அப்படியே பார்த்துட்டு ஆளுக்கு கொஞ்சம் நேரம் ராணாவை தூக்கிட்டு அப்படியே மேலே நடந்துட்டோம். மேலே வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்தால் கேரி பண்ணிக்குவாங்க. நிறுத்தி நடந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து வந்துடலாம். கீழ் முருகரை பார்த்தாச்சு, நீ மேல் முருகரை போய் பார்த்து சாமியை கும்பிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வேணா இங்கே பேரு கண்ணா சாமி நல்லா கும்பிட்டுக்கடா முருகனை. குட்டி முருகா நானே ஏறி வந்து தண்ணி விழுகிற மாதிரி வந்து புகை தானே. போன டைம் அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் நான் நல்லா பார்த்துட்டு இந்த மியூசிக்லாம் கேட்டு ரொம்ப டிவைனாக போச்சு. ஃபைனலி தட் மூமெண்ட் எனக்கு வந்து சாமி கும்பிட்றத விட ஒரு அழுகழுகையாக வந்துட்டே இருந்துச்சு. எப்போவுமே எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் பார்த்த உடனே அழுக வந்துடும், அது ஏன்னு எனக்கு தெரில. அதனால் பார்த்துட்டு அப்படியே வேண்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்களுக்கும் உங்களோட இஷ்ட கடவுள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எமோஷனல் ஆகுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே ராணாக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கோயிலே உட்காந்து சாப்பாடு ஊட்டின மாதிரி ஊட்டியாச்சு அவருக்கும். போலாம் சீக்கிரம்.
இமேஜின் பண்ணியிருந்தனோ அதே மாதிரியான ஒரு தரிசனம். ரஷ் இல்லாமல் ராணாவுக்கு இங்கேயே சாப்பாடு விட்டுட்டு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ஸோ வேண்டிட்டு ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே இறங்கி இப்போல்லாம் எல்லாமே ராணாவை சுற்றி தான் இருக்குது. நாங்கள் பார்த்ததை விட ராணாவை கூட்டிகிட்டு வந்து முருகரை காமிச்சதில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவரோட ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன். ஸோ இங்கேருந்தே ஒரு பர்த்டே வைப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கோல்மா ட்ராபிக்கல்ங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி. போகிற வழியெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஃபாரினில் ஒரு ஹைவேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 30 to 35 மினிட்ஸ் ஒரு ட்ரைவு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஏரியா, வர வழி எல்லாமே. யூரோப் தீமில் இருந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், போகிற வழி எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ராணா காலையில் பர்த்டே மார்னிங் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெயினாக வந்திருந்தோம். Say happy birthday. Happy birthday ராணா. எப்படி சூஸ் பண்ணிருக்க பத்தியா உன்னோட பர்த்டே டெஸ்டினேஷன். give her bubble gun. தான் விக்கிது உள்ள. ட்ரீமியா ஒரு கேசல்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. ஒரு யூரோப் சைட் போன மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லுமே. இங்கே பர்த்டே நைட்டு, அதாவது முந்தின நாள் நைட் இங்கே தங்குறோம் அப்படின்ட்டு வந்துருந்தோம். ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5K ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே என் ஹஸ்பண்டுக்கு கீ வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ரூமுக்கு. அதான் லிஃப்ட்டு. துரியன் எங்கே போனாலும் இருக்கா. இவங்க ஊர் படத்தை இவங்களே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ரூமுங்க. ஒரு ஹாலு, பெட்ரூமு ரொம்ப மேசிவாக இருந்துச்சு. பால்கனிலேருந்து வெளியே பார்த்தா ஏதோ ஒரு ஃப்ரான்ஸ்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. கொஞ்சம் மிட் ஏஜுக்கு போன மாதிரி இருந்துச்சு அந்த பிளேஸு. அங்கேருந்து வெளியே பார்க்கும்போது அங்கேருந்து அந்த கடைங்க, அந்த வண்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் ஐடியலான ஒரு ஸ்பாட்டு இது. வந்து யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இங்கே புக் பண்ணியிருந்தோம். அதே ஐகானிக் புக்கு. கொஞ்சம் மங்கீஸ் இங்கே அதிகமாக இருக்கிறனால இந்த டோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா கேர்ஃபுல்லாக நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம். ஃபுல்லுமே ஒரு பிரிட்டிஷ் இன்ஸ்பயர்ட் ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு. வெளியே போனால் ஃப்ரான்ஸு, உள்ளே பார்த்தா பிரிட்டிஷ் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. வாஷ்ரூம்லாம் எக்ஸாக்டாக அந்த பிரிட்டிஷெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருந்துச்சு. அந்த டப்பு, பேசின் ஏரியா எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவும் இருந்துச்சு. குக் பண்ணுறதுக்கு ஒரு தனி கிச்சன் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு ரொம்பவே பரவாயில்ல. நாங்களும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். நைட் பக்கா ட்ரீமியாக இருந்துச்சு. நீங்களே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே. நாங்களும் கீழே வந்துட்டு ராணாக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நைட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ராணாவை ஒரு இடமா உட்கார வச்சு காமிச்சிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நைட் இங்கேயே வந்து பிட்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட வந்தாச்சு. அக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூரோப், ஒரு ஃபேரிலாண்ட், ஒரு டிஸ்னிலேண்ட் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குல்ல. நைட் பிளேஸ். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி மலேசியாவில் ஒருத்தவங்க ஒரு கப்பல், ஒரு ஃபேமிலி வந்து பழக்கம் போயிட்டாங்க. நல்லா இருக்கு இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு
ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது. இதுக்கு முன்னாடி நம்ம மலேசியா வரும்போது பஸ்ஸில் இன்னொருத்தவங்களும் பழக்கம் பண்ணாங்க. வியட்நாம் போயிருந்தப்பையும் ஒரு கப்பல் எங்களுக்கு ஃப்ரெண்டாக ஆனாங்க. இன்னமும் ஸ்டில் தேர் இன் டச். இந்த மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரிப்பில் வந்து ஒருத்தவங்க பழகிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகும். நானும் இருக்கேண்ணா சரி பீஸாலும் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு உங்கள் இதில் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு சாட்டர்டே ஸோ நாங்கள் வந்து வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். சாட்டர்டே வந்து ராணா பர்த்டே, ராணா வந்து சாட்டர்டே தான் பிறந்தார். அதனால் எப்பவுமே நம்ம வந்து சாட்டர்டே வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நாங்கள் எடுத்துருக்கோம். அதனால் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாது. டின்னர் முடிச்சுட்டு இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஏரியா கிட்ட நைட்டு ஃபயர் ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வீக்கெண்ட்ஸில் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த பார்க்க வந்துட்டோம் நாங்கள். பார்க்கறதுக்கு இங்கே ரொம்ப நிறையா இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் வச்சு பாட்டு ஓடிட்டே இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. அதனால் நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். Dinner time, dinner time, dinner time, dinner time, dinner time, dinner time. ராணாக்கு டின்னர் கொடுத்து தூங்க வச்சதுக்கப்புறமா ஊர்லேருந்து செலிப்ரேஷனுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். Happy birthday Ranu, Mama loves you. பெருசாக இது வந்து உனக்கு ரொம்ப இந்த பர்த்டே மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வருஷமும் உனக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். நாங்கள் 2 பேருக்கும் உன்னை ஹாப்பியாக வச்சுப்போம். யூ ஆர் சச் அ பிளஸ்ட் கிட். எங்களுக்கு நீ கிடைச்சது ரொம்ப 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 நாங்கள் வந்து செஞ்ச புண்ணியம். வி ஆர் ஸோ ஹாப்பி, வி ஆர் ஸோ பிளஸ்ட் டு ஹேவ் யூ இன் அவர் லைஃப்ஸ். சொல்றது உங்களை செலக்ட் பண்ணி நீ வந்திருக்க லைஃப்ல. ஸோ வந்து உனக்கு முடிஞ்ச அளவு உன்னை ஹாப்பியாக வச்சுப்போம். உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களை ஒரு நல்ல ஹியூமனாக இந்த வேர்ல்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஆசை. நீ அதை பண்ணுவ அப்படின்னு நினைக்கிறேன். ஹாப்பி 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 ஃபர்ஸ்ட் பர்த்டே ராம்குட்டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். எப்பவுமே அம்மா உனக்காக இருப்பேன், எப்பவுமே அப்பாவும் உனக்காக இருப்பாரு. நீ எந்த விஷயமா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லலாம், பண்ணலாம். they are always there for you. எப்பனாலும் நீ அம்மா அப்பா கிட்ட திருப்பி வரல. whatever the situation may be, என்னாலும் சரி அம்மா அப்பா உனக்காக எப்பவுமே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ராணுகுட்டி. சரி, இப்போ அப்பா அம்மாவும் உனக்காக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீ வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 18 years அந்த மாதிரிலாம் கழிச்சு பார்க்கும்போது I think you will be happy. ஸோ அதுக்காக தான் அம்மா அப்பா இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். ஸோ லவ்லீஸ், இப்போ யூடியூப் பக்கம் வரலாம். இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு டேன்னு நான் வந்து சொல்வேன். காலையிலேருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள், முருகரை பார்த்ததாகட்டும், அங்கே அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் ஒரு வீடியோ இருக்கும், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கோல்மார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து இல்லைங்களா, ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபேரி டெய்ல் லேண்ட் மாதிரி, ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருந்துச்சு. நாளைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல பட்டு கேஸ். அதனால நேற்றே போயிட்டாங்க. பர்த்டே வீக் அப்படின்னு செலிப்ரேஷன் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போகிற வழியில் முருகரை பார்த்துட்டு அப்படியே ரோட் வழியாக தான் போகும். ஸோ போகிற வழியில் அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு பர்த்டே டின்னர் முடிச்சிட்டோம் அப்படின்னா பர்த்டே ட்ரிப் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம். மணி வேறு 12 போகுது. 12 இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு இருக்கோம். ஊருக்கு வந்ததுக்கு சரியான தூக்கமே இல்லை. டெய்லியும் காலையில் நேரமே இருந்துச்சு.
ஊர் சுற்றுறதுக்கே இவ்வளோ செலவு. எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இதெல்லாம் உள்ளே எடுத்துட்டு வந்து சத்தம் இல்லாமல் வேலை செய்யணுங்கிற மாதிரி ராணு தூங்குறதுனால பொறுமையாக சத்தம் போடாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஹோட்டல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் மினிமலாக டெக்கர் பண்ணி முடிச்சாச்சு. டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு 12 o'clock அப்போ ராணா கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணா பக்கத்தில் உட்காந்துருந்தோம். வி வர் ஸோ எமோஷ்னல். 1 yearங்க, 1 beautiful year. எங்கள் 2 பேர் கைக்குள்ளே மட்டுமே வளர்ந்தான் ராணா. இந்த ஃபர்ஸ்ட் 1 year லைஃப்பில் எங்களால் மறக்கவே முடியாது. அப்படியே ராணா பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த டே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ராணுக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு விஷலாம் பண்ணிவிட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பர்த்டே அப்போ உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ராணாஸ் பர்த்டே. மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு 7:04 அவர் பிறந்தார். ஸோ அந்த டைம் மெயினாக விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். Happy birthday. மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக அவரே ஒரு 6:50க்குலாம் எந்திரிச்சிட்டாரு. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் அவரை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நானும் குட்டி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பர்த்டே ட்ரிப் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ராணா குட்டிக்கு ஒரு கேக் அவங்களே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு Starbucks இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டாக ராணாக்கு பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மெயினாக ஸ்ட்ராலரில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஹார்ட் பலூன் வச்சுருந்தோம். அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கு. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த ஜேர்னி. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ ராணா வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து அதுக்குள்ளே 1 year ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு we were making memories.
எந்த மோனே birthday to you. Happy birthday, dear Rana. Happy birthday to you. Super. நீண்ட ஆயுளோட இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியத்தோட சந்தோஷமா சூப்பரா வாழ்ந்து என் பையன்டி இது ஐயோ வரான் நம்ம அங்க வரணும் தாத்தா மாமா தாத்தாங்கிறான் பாருங்க தாத்தா சொல்லிடு என்னடி சொல்ல மாட்டேன் ஏன்டா கிராக்கி பண்றோம் திடீர்னு ஒருத்தவங்க மலேசியாக்காரங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். போய் புதுக்கோட்டைக்காரங்களாம் திருச்சிக்காரங்களாம் மலேசியாவில் செட்டில் ஆயிருக்காங்களாம். உடனே காசு எடுத்து இவனுக்கு கொடுத்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. கலெக்ஷன் ஹெவியா போய்கிட்டு இருக்குது இவருக்கு இங்க. ஹெவியால இவரு மேண்டேட்டரியான ஒரு வீடியோ கால் செஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு கப்புள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸில் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நல்லா தூக்கம் போட்டுட்டு ராணா குட்டி எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு அந்த இடம் எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்டு பர்த்டே ரொம்ப நாங்கள் எப்படி இமேஜின் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி போய்கிட்டு இருந்தது. 1 2 3 1 2 3 பர்த்டேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. வர வழியெல்லாம் மலை, அந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த ரோடில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரைவு. ஸோ வர வழியிலேயே அப்படியே கார்லேயே ராணா குட்டிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து ஒரு 1 to 2 hours நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டின்னருக்கு கிளம்பிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா கோலாலம்பூரில் சேட்டலைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் 53rd floor தான் வந்துட்டு ரூஃப் டாப் டின்னர் போனோம். ஸோ எனக்கு வந்து அந்த ட்வின் டவர்ஸாக பார்த்த மாதிரியான ஒரு ஸ்பாட் இருக்கணும்னு நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு வழியாக அப்படியே லிஃப்ட்டே ஒரு 5 நிமிஷம் போச்சு, மேலே வந்தாச்சு. இங்கே டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock முன்னாடி வரைக்கும் பேபிஸ் வந்து அலவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்தோம். சைடெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் தான். இது வந்து மழை வந்திருந்ததுனால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக போய் உட்காரவும் அது அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாங்க. செம்ம சரியலாக இருந்துச்சு. ட்வின் டவர்ஸை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், அதுவும் இந்த ஹையஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஹைட்டில் இருந்ததுனால நல்ல குளிராக இருந்தது மழை வர்றதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நின்றுட்டு நான் அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த நைட் வியூவும் பார்க்கணும், டே வியூவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைமுக்கு நாங்கள் போனோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை லைஃப்பில் என்னால் மறக்க முடியாது. ஸோ இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, காஸ்ட்லியாக இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் தான் போனோம். பட் ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹோப் ஹீல் ரிமெம்பர் இன் ஃப்யூச்சர். ராணா குட்டிக்கு அப்படியே அங்கேயே ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ ஒரு 8 o'clock 8:30க்கு ரூம்க்கே போகிறதுனால ஸ்நாக்ஸ் மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்களே எங்களுக்கு ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி த நைட் வியூ. Happy birthday. Mama loves you.
கால் போட்டு உட்கார்றான்டா. என்ன நினைச்சீங்க நீ? யாருன்னு நினைச்சீங்க நீ? அந்த டைமில் யாருமே இல்லை. ஒரு 7-7:30க்கு மோஸ்ட்டாக க்ரௌட் இல்லை. அதனால இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒரு டேபிளாக மாறி மாறி உட்காந்து ராணா குட்டிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. எங்களால் மறக்கவே முடியாத ஒரு நாள் எங்கள் லைஃப்லேயே. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 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 பர்த்டே ராணுக்குட்டி. காட் பிளஸ் யூ. லாஸ்ட் டே இன் மலேசியா. எப்பவுமே அதாவது ஒரு 7:30 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கு கிளம்பும். எத்தனை மணிக்கு கிளம்பும் நான் சொன்னேன்? 7:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னேன். எத்தனை மணி? 7:54. 8 ஆச்சு. தம்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லையே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. செம்ம வெரைட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ மலேசியன் பரோட்டாங்கிறதால இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மலேசியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்க கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. ராணா குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே நாங்களும் சாப்பிட்டுட்டு அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறதா இன்றைக்கி பிளானு. ரூம்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி பெரிய பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ட்வின் டவர்ஸ் பார்க்குறோம், பிக்சர்ஸ் எடுக்கிறோம், ஷாப்பிங் பண்ணுறோம், ரூமுக்கு வரோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இதை நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஹோட்டல்லையே மேலே ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ராணா குட்டி கொஞ்சம் கோல்டு இருந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணல. ப்ளஸ் ஜிம்மும் இருக்குது. நீங்கள் வந்து மலேசியாவில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த சாண்டா கிராண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்வீஸ் எல்லாமே. பிரிட்டிஷ் சைனிங் ஆஃப். பை சொல்லிடு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பேக் ஃபுல் ஆஃப் யூஸ்ட் க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் மெமரிஸோடு நாங்களும் கிளம்பிட்டோம். மார்னிங் 6 o'clock தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஆனால் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டு ராணா கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப் எங்களுக்கு லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ட்ரிப் சீரிஸ் ஓவர். இனி அடுத்த ரொட்டீன் vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.